அந்த பொம்மைய பார்க்குறதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிற மாரி தான் இருக்குது. அந்த பொம்மையோட தோற்றம் எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு ரவுண்டு ஃபேஸு, அதோட கண்கள பார்த்தா வந்து கார்ட்டூன்ல இருக்க மாரி ரொம்ப பெருசா இருந்தது. குட்டி மூக்கு, சின்ன சிரிப்பு, இப்படி அந்த பொம்மைய பார்க்கும்போது அதோட வடிவம் இருந்தது. ஆனா, சில ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது அது பிசாசு மாரி இருந்தது. டோனாக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அந்த பொம்மைய எடுத்து அவ பெட் மேல வச்சுக்கிட்டா. ஒரு டெக்கரேஷன் பொருள் மாரி இருக்கட்டும் அப்படின்னு. அவ கூட ஒரு ரூம்மேட் இருந்தா. அவளோட பேர் வந்து ஆன்ஜி. அவளும் ஒரு நர்ஸ் தான். அபார்ட்மெண்ட்ல அவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. ஆன்ஜியோட ஃப்ரெண்டு பேர் வந்து லோ. அவரும் நெறைய நேரம் அங்க அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தாரு. அந்த பொம்மைய பார்த்த உடனே லோ ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டான், "எனக்கு இந்த பொம்மை மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே வரல. எனக்கு இந்த பொம்மைய பார்த்தாலே ரொம்ப விசித்திரமா இருக்கு. எனக்கு பயமாவும் இருக்கு. இது சரியில்ல. அதனால இந்த பொம்மைய வந்து எங்க அபார்ட்மெண்ட்ல வச்சுக்கிடாதீங்க. வெளியில போட்டுருங்க" அப்படின்னு சொல்றான். முழு வீடியோவையும் பார்க்க இணைக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க.